உலகெங்கும் பரவி வாழக்கூடிய வன் டிவி நேயர்களை இந்த வார சிரிப்பு சிறப்பு நிகழ்ச்சி தொகுப்பிற்கு இனிதே வரவேற்கிறேன். உலக செய்திகளையும் உள்ளூர் செய்திகளையும் சிந்திக்க தூண்டும் வகையில் வழங்கும் நம் வன் டிவி தற்போது மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் ஆகிய கிரகங்களிலும் தனது சேவையை தொடங்கியுள்ளது. 000 என்ற 3 இலக்க எண்ணை தலைகீழாக உங்கள் ரிமோட்டில் அழுத்தினால் வன் டிவியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியினை தங்கு தடையின்றி பார்க்கலாம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்கிறேன். இன்றைய முதல் செய்தி, காரிருள் கிழித்து சூரியனை எதிர்த்து பாராளுமன்றத்தை அதிர வைத்து அறிவாலயத்தை தவிர்த்து நடிகரின் கட்சியை மனதார ஏற்ற அரசியல் ஆளுமை ஐயா வைகோ அவர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட ராகுல் காந்தியை வாஞ்சையோடு வரவேற்று சால்வை அணிவித்து கௌரவிக்கையில் திருச்சி எம்பி துரை வையாபுரி கொடுத்த ரியாக்ஷன் உலக அரங்கில் வரவேற்பை பெற்றுள்ளது. டிமென்ஷியா, அல்சைமர் போன்ற வியாதிகளால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழக மக்கள் இந்த காட்சிகளை கண்டு புலகாங்கிதம் அடைந்தனர். இலங்கையில் வாழக்கூடிய தன்மான உணர்வுள்ள தமிழர்கள் ஐயா வைகோ பேசியதை எல்லாம் உலக புகழ்பெற்ற யாழ் பல்கலைக்கழகத்தில் பாடமாக இணைக்க பன்னாட்டு வல்லுநர்களுடன் ஒப்பந்தம் செய்ய பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளனர். இரண்டாவது செய்தி, ஆட்சி அதிகாரத்தை இழந்து வாடி வரும் திமுக தலைவர்கள் நாம கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டோம் என ஒருபுறம் புலம்பி வரும் நிலையில் மறுபுறம் ஆளும் கட்சியை எதிர்க்கிறேன் போராட்டம் என்ற பெயரில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம். ஒளிக என்ற கோஷம் போட்டு வளர்ந்த தொண்டர்கள் திருவாயில் இருந்து தன் கட்சியே ஒளிக என பூப்பாடு போடும் நிலைக்கு வந்ததை எண்ணி வரலாறு மகிழ்கிறது. மழை பெய்து பூமி குளிர்கிறது. மூன்றாவது செய்தி, சேகர் பாபு அல்ல இவர் செயல் பாபு என முன்னாள் முதல்வரால் புகழப்பட்டவர். எனக்கு சீட் கிடைக்காமல் போனதற்கு காரணமே இவர்தான் என எழும்பூர் திமுக முக்கிய புள்ளையால் இகழப்பட்டவர். சத்யராஜ் மகள் திவ்யாவால் அரசியலில் சேகர் பாபு போல் வரவேண்டும் என பில்டப் கொடுக்கப்பட்டவர். திருப்பதினா 24 மணி நேரம் நிப்பீங்க, ஏண்டா திருச்செந்தூர்னா கசக்கும் என இந்துக்களை சீண்டியவர். கொளத்தூர் தொகுதியில் முதல்வரின் தோல்விக்கு முதன்மையானவர் என உணர்ந்து குற்ற உணர்வில் தேம்பி தேம்பி கரைந்தவர். திருத்தணி கோவில் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டு கர்மா அதன் கடமையை செய்தது. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் நிகழ்வு ஆன்மீக அன்பர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான்காவது செய்தி, மூதறிஞரும் அண்ணாதுரையும் நாவலர் நெடுஞ்செழியும் பாவாடை நாடாவை அவிழ்த்துவார் திராவிட நாடு தெரியும் என்ற முத்தமிழ் வித்தவரும் வித்தைகள் காட்டிய சட்டமன்றம் இப்போது எப்படி இருக்கிறது என பொதுமக்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்கள் தந்த பதில் இதோ நம் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக. சட்டமன்றம் எப்பவே சட்டகிளி மன்றமா மாறி காலம் கொஞ்சம் ஆச்சு. வல்லவனுக்கும் ஒரு வல்லவனும் உண்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. We are waiting. அவனுக்கு புரியுற மொழியில பேசினாதான் புரியுது. இப்போ சட்டசபையிலே அதான் நடக்குது. மாண்பு மரியாதைலாம் இருந்தா அரசியல் பண்ண முடியாது சாரு. இன்னும் 4.5 வருஷம் தான் இருக்குது. இப்போ மக்கள் யாரும் காமெடி ஷோ டிவியில் பார்க்கறது இல்லை, சட்டசபையில் தான் பார்க்குறாங்க. ஆனால் காமெடி ஷோ
வருங்காலத்துல காமெடி ஷோவா மாறாம பாத்துக்கணும். நிறைவு செய்தி. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆண்டு வருமானம் 10 லட்சத்திற்கும் அதிகமாக உள்ள கோவில்களுக்கு அறங்காவலர்களை நியமிப்பதற்கான தகுதியான விண்ணப்பதாரர்களின் பட்டியலை தயாரிக்கும் மாநில அளவிலான குழுவின் உறுப்பினராக திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி உலக இந்துக்களுடைய பெரும் மகிழ்வை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததாக பிப்ரவரி 14 காதலர்களுக்காக பூவே உனக்காக திட்டம், காதலுக்கு உதவும் நண்பர்களுக்காக ஷாஜகான் விருது, காவிரியில் இருந்து விவசாயிகளுக்கு நீர் பெற்று தரும் கத்தி திட்டம், கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்பவர்களுக்கு மந்திரி பதவி வழங்கும் பயிற்சி என பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க பொதுமக்கள் ஆர்வமாக தங்களது கருத்துக்களை பகிர தொடங்கியுள்ளனர். இந்த வார சிரிப்பு சிறப்பு செய்தி தொகுப்பு நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து தீய சக்தியானாலும் அதனை வென்ற மாய சக்தியானாலும் மக்கள் நலனுக்காக, தேச பாதுகாப்பிற்காக, இந்து தர்மத்திற்காக கடைசி இந்து உள்ளவரை போராடுவோம். நன்றி.